வணக்கம். இந்த காணொலியில் 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் நியூ சிலபஸ் படி யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் என்னென்ன வருமோ அது ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். முதல்ல வந்து கவிதை பிழையில் படிக்க வேண்டியது சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறியன்னா குறிக்கோள், பொலிகிறன்னா தருகின்ற. ஊக்குவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறிக்கோள், பொலிகிற, தருகின்ற. ஸோ இப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கான வீடியோ தான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து புது புக்கு பழைய புக் எல்லாமே படிச்சிருப்போம். படித்ததில் இப்போ நியூ சிலபஸ் மாறின பிறகு தேவையானதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது. அதனால் ஃபஸ்ட்டில் யூனிட் 1 to 6 வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நியூ சிலபஸ் படி தமிழில் குயிக்காக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யூனிட் 7க்கு மட்டும் செலக்டடாக என்னென்ன படிக்கணுமோ அது தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து போடுறேன். ஊக்குவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறியன்னா குறிக்கோள், பொலிகிறன்னா தருகின்ற. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி. ஸோ இந்த வரிகளும் படிச்சுக்கோங்க, புக் பேக்கில் இருக்கிறதால. நாமக்கல் கவிஞர் பாடல் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையிந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி. குரலாகும், குரல் குட்டல் ஆகும். வான் குட்டல் ஒளி, வானொலி. நயம் அறிக. முதல் எழுத்து ஒன்று போல் வந்தா அது வந்து மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தா அது வந்து எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது வந்து எய்பு. எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புமைன்னா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரியன்னா வள்ளல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது அண்ணா பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்னா முகில் கூட்டம். இரண்டு அல்லன்றதை எப்படி பிரிக்கலாம்னா இரண்டு குட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம்னா தந்து குட்டல் உதவும். ஒப்புமை குட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஸோ இதில் புக் பேக் எதுவும் இல்லை, பட் வந்து பேச்சு மொழி எழுத்து மொழி அந்த வித்தியாசம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸில் வந்து இருக்குது. பசிக்குது அப்படின்றது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு என்ன வரும் பசிக்கிறது. சொல்லுன்றது பேச்சு வழக்கு, சொல் அப்படின்னு வந்தா எழுத்து. நில்லு இல்லை நில். வந்தியான்னு கேட்கக்கூடாது, வந்தாயா. சாப்பிட்டியா அப்படின்னு இல்லை, சாப்பிட்டாயா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இரண்டாவது வருவது எழுத்து வழக்கு, சொல், நில், வந்தாயா, சாப்பிட்டாயா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொழியின் முதல் நிலை வந்து பேசுதல், கேட்டல். ஒளியின் வரி வடிவம் தான் வந்து எழுத்து ஆகும். தமிழின் கிளைமொழிகள்ல ஒன்று தெலுங்கு. தமிழின் கிளைமொழிகள்ன்ட்டு எதை சொல்லுவோம்? கன்னடம், மலையாளம், தெலுங்கு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எதுன்னா தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா தவறா என எழுதுக. மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது என்றது சரி. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது என்றதும் சரி. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது வந்து எழுத்து மொழி கிடையாது, பேச்சு மொழி. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம்ன்றது தப்பு. பேச்சு மொழியில தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். அடுத்து ஊடகங்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புக் பேக்ல இருக்கிறதால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து மொழி, பேச்சு மொழி. எழுத்து மொழி என்னென்ன வரும்? செய்தித்தாள் வரும், நூல்கள் வரும், மின்னஞ்சல் வரும். அடுத்து வந்து அவ்வளவுதான். அதே வந்து பேச்சு மொழி என்ன? வானொலி, தொலைக்காட்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரைப்படம், இதெல்லாம் வந்து பேச்சு மொழியில வந்து வரும். சொலவடைகளும் வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்தும் வந்து நம்ம ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு.
சொலவடைகள்னா சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்குல வந்து வழங்கி வருபவை தான் வந்து சொலவடைகள். சொலவடைகள் அன்னாலும் பழமொழிகள் அன்னாலும் சேம் தான். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி. இது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல டைரக்டா கொடுக்கல, இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுருங்க. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை வந்து பூவுக்கு அழுவுதான். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்திப்பூச்சி போதும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான் கரணம் போட முடியும். காவடி பாரம் சுமக்கரனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புலி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். 4 வீட்டுல கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா? அவப்பொழுது போக்கினாலன்னா வீணாக பொழுது போக்குதல். அதை விட சிறந்தது என்னன்னா தவப்பொழுது நல்லதும்பாங்க. அவப்பொழுது போக்குவதிலையும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? அதிர அடிச்சா உதிர விளையும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வேளாங்கிற மாதிரி. அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்ல. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கும். அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்பது போல என் நண்பன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலான்றத பத்தி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண சொன்னா, அது போல என்னுடைய நண்பன் வந்து எது பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான். அடுத்து வந்து குற்றியலுகரம் குற்றியலிகரம். தமிழ் எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்ட்டு 2 வகையாக வந்து பிரிப்போம். முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்துக்கள்னா 10 வகைப்படும். அந்த 10 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரகுர்க்கம், அவகாரகுர்க்கம், மகரகுர்க்கம், ஆயுதகுர்க்கம். ஸோ இந்த 10 தான் வந்து சார்பெழுத்துக்கள் 10 வகை. இதுல வந்து குற்றியலுகரத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் குற்றியலுகரம் அப்படின்னா உகர வார்த்தை வந்து அதனுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கெங்க எப்படி குறைந்து ஒலிக்கும்ன்றதை பத்தி டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பாங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. ஸோ இது 3 வார்த்தைகளும் சொல்லி பாருங்க. அந்த பாக்குன்னு சொல்லும் போது அரை மாத்திரை தான் வந்து ஒலிக்கும். நார்மலா கூன்றது ஒரு குறில் எழுத்து, ஒரு மாத்திரை அளவு வந்து ஒலிக்கணும். ஆனா அது கடைசியில வரும்போது அரை மாத்திரை அளவு வந்து ஒலிக்கும். முதல்லையும் இடையிலையும் குழந்தை, வகுப்பு அந்த முதல்லையும் இடையிலையும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறதால குசுடு துப்புரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லினுடைய இறுதியில வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே வந்து ஒலிக்கும். இப்படி தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கலாம்னா குரிமை குட்டல், இயல் குட்டல் உகரம் அப்படின்னு குற்றியலுகரம் அப்படின்னு பிரிக்கலாம். எடுத்துக்காட்டு காசு. காசுன்றது கான்றது ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடு துப்புரு வருதுன்னா அதை வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். எஃகு குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கன்னா கூல முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இருக்கிறதால ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து பயிரை வந்து பாத்தீங்கன்னா குசுடு துப்புருல முடிஞ்சிருக்குன்னா முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தான யாவை எப்படி பிரிக்கலாம்? ஈ குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ரூக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும்? உயிர் எழுத்தான ஆ வருமா? அப்போ வந்து இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து வந்து பாட்டு. குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கு, குசுடு துப்புருக்கு முன்னாடி என்ன இருக்கு? இட்டு இருக்கு. இட்டுன்றது வல்லின மெய்யெழுத்து, அப்போ அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். பந்து குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கு, அந்த தூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்தானது மெல்லின எழுத்துன்றதால மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து வந்து பாருங்க சால்பு. குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கன்னா முடிஞ்சிருக்கு, எதுல முடிஞ்சிருக்கு? பூக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? இடையின மெய்யெழுத்து இருக்கிறதால அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம்.
தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அதே வந்து ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு வந்தா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், அதுல மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல ஒரு தனிக்குறில எழுத்தை அடுத்து வல்லின உகரங்கள் வந்துச்சுன்னா அது முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முழுமையாகன்னா அதனுடைய மாத்திரை அளவு குறையாம ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் வந்து முழுமையாகவே ஒலிக்கும். இப்போ வல்லினம்னா குசுடு துப்புரு பார்த்தோம் இல்லையா, அது இல்லாம மற்ற உகரங்கள் வருதுன்னா அது எப்பவுமே முழுமையாக ஒலிக்கும். இப்படி முழுமையாக ஒலிக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இது எல்லாமே வந்து முற்றிய லுகரம். இதுல எதுவுமே வந்து பாருங்க குற்றிய லுகரம் பார்த்திருப்போம் இல்லையா, அது எதுவுமே இதுல வந்து வராது. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சொற்களை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறில் எழுத்துக்களை குறிக்க கரம். ஸோ அந்த கரத்திலேயே பாருங்க குறில் எழுத்து தான் இடம்பெற்றிருக்கும். நெடில் எழுத்தை குறிக்க கான். கான்றது ஒரு நெடில் எழுத்து. அப்போ கான்னா ஐ கான், ஔ கான். அதே கரம் குறில் எழுத்துன்னா அகரம், இகரம், புகரம், ககரம், மகரம் அப்படின்ட்டு வருது. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கன்னா காரம். காரத்துல வந்து நெடில் எழுத்தும் வருது, குறில் எழுத்தும் வருது. அப்போ வந்து மாகாரம், ஏகாரம், ஐகாரம், மௌகாரம், காரம் அப்படின்னு வந்தாவே அது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம். குற்றியலுகரத்தின் வகைகள் நம்ம ஃபர்ஸ்ட்லவே வந்து பார்த்துட்டோம் இல்லையா, அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனைன்னா 6. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்துக்கு அடுத்து வந்து குசுடு துப்புரு வந்ததுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. அடுத்து வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்தை ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு எஃகு, அஃது. அடுத்து வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. தனி நெடில் அல்லது உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அரசுன்றதுல கடைசியில குசுடு துப்புரு முடிஞ்சிருக்கான்னு கண்டிஷன் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து உயிர்மை எழுத்து இருக்கணும். அதை பிரிக்கிறப்போ அது வந்து அந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி உயிர் எழுத்து வந்தா அது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். 9 அரசு அது பிரிச்சியும் வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரம். குசுடு துப்புரு முடியணும், அதுக்கு முன்னாடி எழுத்து வல்லின மெய்யெழுத்தா இருந்தா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னா கடைசியில குசுடு துப்புரு வரணும். அந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி மெல்லின மெய்யெழுத்து வந்ததுன்னா அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா கடைசி அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்து வந்து குசுடு துப்புருல முடியணும், அதுக்கு முன்னாடி எழுத்து இடையின மெய்யெழுத்தா இருந்தா அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, தெளிவா புரியும். ஒரு வாட்டி புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃபுல்லா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து தெரிந்து தெளிவோம். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லை. ஸோ இவ்ன்றது ஒரு இடைத்தொடர் இடையின மெய்யெழுத்து. இந்த இடையின மெய்யெழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர வார்த்தைகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சூடூரு, குசுடு துப்புரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குசுடு துப்புருல 3 லெட்டர் சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களும் இல்லை, சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் வந்து இல்ல. அடுத்து வந்து குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் வந்து வரகு குட்டல் யாது. இந்த 2 சொற்களையும் வந்து விரைவாக ஒலித்து பார்த்தோம்னா அது வரகு யாது அப்படின்னு வந்து ஒலிக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா வந்து என்ன தெரியுதுன்னா அந்த வரகுன்றது ஒரு உயிர்த்தொடர் குற்றியலுகர சொல். அந்த குற்றியலுகரம் அந்த உகரமானது வந்து என்னவா மாறுது, கீயாக வந்து மாறுது. இது எப்போ நிகழும்னா நிலைமொழி வந்து ஒரு குற்றியலுகரம் வரணும். வருமொழியில வந்து எகர வரிசையில வார்த்தை வரும்போது தன்னுடைய அந்த கூவானது தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் தான் வந்து குற்றியலிகரம் எனப்படும். அந்த கூவானது வந்து என்னவா ஆகுது, இது ரெண்டும் சேரும் போது அந்த ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறது. சேம் டைம் வந்து ஊ வந்து என்னவா மாறுது, இகரமாக வந்து மாறுது. ஸோ இதுதான் வந்து குற்றியலிகரம் அப்படின்னு சொல்றாங்க. குற்றியலிகரத்தை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம். அதே குற்றிய லுகரம்னா குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். குற்றிய லிகரம்னா குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் அப்படின்னு பிரிக்கலாம்.
குற்றிய லிகரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இடம் எங்கன்னா குற்றியலுகிற சொற்கள், ஃபர்ஸ்ட்ல அந்த ஒரு குற்றியலுகிற வார்த்தை வரணும். அதை தொடர்ந்து எகர எழுத்து முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது வந்து குற்றியலுகரத்துல இருக்கக்கூடிய உகரம் வந்து இகரமாக மாறும். அந்த இகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயினாக ஒரே கண்டிஷன், குற்றியலுகரம்னா ஃபர்ஸ்ட் நிலைமொழி வந்து குற்றியலுகரம் வரணும், சாரி குற்றியல் லிகரம்னா நிலைமொழி வந்து குற்றியலுகரம் வரணும். வறுமொழியில எகர வரிசையில வார்த்தைகள் வந்து சேரும் போது அந்த உகரம் வந்து இகரமாக மாறும். அப்படி மாறுறப்போ அதற்கான மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கும். குறைந்து ஒலிக்கிறது தான் குற்றிய லிகரம். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கொக்கு குட்டல் யாது கொக்கியாது, தோப்பு குட்டல் யாது தோப்பியாது, நாடு குட்டல் யாது நாடியாது, எனப்படுவது குட்டல் யாது எனப்படுவதி யாது. இரண்டாம் இடம் எங்கன்னா மியா என்பது ஒரு அசைச்சொல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இம்மு குட்டல் ஈ, இதுல இருக்கக்கூடிய இகரம் வந்து குற்றியல் இகரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கேள் குட்டல் மியா கேன்மியா, செல் குட்டல் மியா சென்மியா. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே இருக்குன. குற்றியலுகரம் ரெண்டே கண்டிஷன் தான். ஒண்ணு குற்றியலுகரத்துக்கு அடுத்து எகர வரிசையில வரக்கூடிய வார்த்தைகள் வந்து சேரும் போது வந்து குற்றியலிகரமாக மாறும். இன்னொன்னு வந்து மியா என்பது ஒரு அசைச்சொல். சோ கேன்மியா சென்மியான்றதெல்லாம் வந்து குற்றிய லிகரம். ஏன் வந்து இது குற்றிய லிகரம்னா அந்த மியான்றதை எப்படி பிரிக்கலாம், இம் குட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இகரம் அந்த இம் குட்டல் ஈ, அந்த இகரம் தான் வந்து குற்றிய லிகரம் ஆகும்னு சொல்றாங்க. இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது. இந்த மியான்றது சொற்கள்ல இடம்பெறும் போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதால இது குற்றியலிகரம் அப்படின்னு சொல்றாங்க. குற்றியலிகரம் வந்து தற்போது உரைநடை வழக்கில வந்து இல்ல, இலக்கியங்கள்ல மட்டும்தான் வந்து இருக்கு. அடுத்து ஒன்று என்பதற்கான மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ஓக்கு வந்து ஒரு மாத்திரை, மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. ரூ ஒன்று என்றது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ மென்தொடர் கடைசியில புசுடு துப்புருன்னு வரும்போது அது என்ன ஆகும், அதனுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கும். ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கும். அப்போ அரை மாத்திரை. அப்போ மொத்தம் வந்து 2 மாத்திரை, 1 + ½ + ½. அடுத்து குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அது அந்தந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம், எஃகு என்பது ஆயுத தொடர், கரும்பு என்பது மென்தொடர், விறகு என்பது உயிர் தொடர், உலக்கு என்பது வன்தொடர், எட்டு என்பது வன்தொடர், ஏடு என்பது நெடில் தொடர், பந்து என்பது மென்தொடர், காசு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம், கொய்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ உங்களுக்கே நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருக்கும், பார்த்துக்கோங்க தெளிவா. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. பசு விடு ஆறு கரு, இல்ல பசு விடு கருன்றதெல்லாம் முற்றியலுகரம். ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். பாக்கு பாட்டு பத்து என்பது வன்தொடர் குற்றியலுகரம், பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். தேர்ட் ஒன்னுக்கு வந்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேர்ட் ஒன் வந்து ஏன் வந்து பொருந்தாதது அது அன்ட்டு வருது அன்னிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அரசு என்றது வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தொடர் குற்றியலுகரம், எய்து மூழ்கு மார்பு என்றது இடைத்தொடர் குற்றியலுகரம். பண்பு மஞ்சு கண்டு என்றது மென்தொடர் குற்றியலுகரம், எஃகு என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அறிந்து பயன்படுத்துவோம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. திணை வந்து 2 வகைப்படும். ஒன்னு வந்து உயர்திணை, இன்னொன்னு வந்து அக்ரிணை. உயர்திணை என்ன யாருன்னா 6 அறிவுடைய மனிதர்களை வந்து உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிணை என்பது யாருன்னா பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். உயர்திணை அக்ரிணைய வந்து வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரத்தா இவங்கெல்லாம் வந்து உயர்திணை. வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம் எல்லாம் வந்து அக்ரிணை. தொகை சொற்களை விரித்து எழுதுக. ஸோ தொகை சொற்கள் எங்கிருந்தாலும் தெளிவாக படிச்சுக்கோங்க. பொருந்தாததுல வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். முக்கணி அண்ணா மாப்பலா வாழை, முத்தமிழ் அண்ணா இயல் இசை நாடகம், நாற்றிசை அண்ணா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஐவகை நிலம் அண்ணா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அறுசுவை அண்ணா இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. வரி அண்ணா அரசுக்கு வரி செலுத்துறதும் வரிதான், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி அழகு.
அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை வந்து நடைபழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. நீர் அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் கொடுப்பது வழக்கு. நீத்த தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. கலைச்சொல் அறிவோம். ஊடகம் அண்ணா மீடியா. மொழியியல் அண்ணா லிங்குஸ்டிக்ஸ். ஒளியியல் அண்ணா போனாலஜி. இதழியல் அண்ணா ஜர்னலிசம். பருவ இதழ் அண்ணா மேகசைன். பொம்மலாட்டம் அண்ணா பப்பட்ரி. எழுத்திலக்கணம் அண்ணா ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் அண்ணா டைலாக். சொல்லும் பொருளும். ஈன்று அண்ணா தந்து. கொம்பு அண்ணா கிளை. அதிமதுரம் அண்ணா மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி அண்ணா தங்கும் இடம். ஈன்று தந்து. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே. வாய் சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே. நாளில் மறப்பாரடி என்றது யாருடைய வரிகள் அண்ணா? பாரதியார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம். கிழங்கு குட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும். நயம் அறிக. மோனை எதுகை இயைபு. மோனை என்ன முதல் எழுத்து ஒன்றி வரணும். எதுகை என்ன இரண்டாம் எழுத்து. இயைபு என்ன கடைசி வார்த்தை இல்லைன்னா அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய கடைசி எழுத்துக்கள். சொல்லும் பொருளும். பரவசம் அண்ணா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அண்ணா துக்கம் விசாரித்தல். பரவசம் அண்ணா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அண்ணா துக்கம் விசாரித்தல். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். காலப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே. வானம் தானாக உருவானது என்றதும் காலப்பிரியா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது கோலி குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். பெயரறியா. பெயர் குட்டல் அறியா. மனமில்லை. மனம் குட்டல் இல்லை. நேற்று குட்டல் இரவு நேற்றிரவு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அண்ணா? தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எதன்னா? முண்டந்துறை. காட்டாறு எப்படி பிரிக்கலாம்னா காடு குட்டல் ஆறு அப்படின்னு பிரிக்கலாம். அனைத்துண்ணி என்றது எப்படி பிரிக்கலாம்னா அனைத்து குட்டல் உண்ணி. நேரம் குட்டல் ஆகி என்றது எப்படி சேர்த்து எழுதலாம்னா நேரம் ஆகி. வேட்டை குட்டல் ஆடிய என்றது சேர்த்து எழுதுறது வேட்டையாடிய. கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அழைக்கப்படும் விலங்கு எதன்னா புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதனுடைய அடர்ந்த முடிகள். நால்வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு இருக்கு. இததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? குறுக்கங்கள் அப்படின்னு அழைக்கிறோன்றத குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்ல பாத்தீங்கன்னா ஐ கை பை அப்படின்னு எழுத்துல தனித்து வரும் இடங்கள்ல தனக்குரிய ஐ கை பை என்றது நெடிலெழுத்து. நெடிலெழுத்துக்கான மாத்திரை எவ்வளோ? 2. ஸோ இந்த எழுத்துக்கள் தனித்து வர இடத்துல 2 மாத்திரை அளவு ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே வார்த்தைகள்ல சேர்ந்து வரும்போது வையம், சமையல், பறவை அப்படின்ட்டு முதல்லையும் இடையிலையும் இறுதிலையும் வரும்போது அதற்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி குறைந்து ஒலிக்கிற எழுத்து தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகாரம் சொல்லின் முதல்ல வரும்போது தனித்து வரும்போது 2 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும். அதே ஐகாரம் சொல்லினுடைய இடையிலேயோ இறுதியிலேயோ வரும்போது 1 மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து ஔகார குறுக்கம்.
அவ் வவ் அப்படின்ட்டு தனித்து வர்ற இடத்துல 2 மாத்திரை அளவு ஒலிக்குது. அதே வந்து வார்த்தைகள்ல முதல்ல வரும்போது ஔவையார், வவ்வால் அப்படின்ட்டு சொற்கள்ல சேர்ந்து வரும்போது 1.5 மாத்திரை அளவுல வந்து ஒலிக்குது. இந்த அவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சொற்களினுடைய முதல்ல தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராது. இப்படி வார்த்தைகள்ல சேர்ந்து வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது தான் என்னன்னு சொல்றோம், ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம். அடுத்து வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்கள்ல மகர மெய்யெழுத்து வந்து தனக்குரிய இம்மன்னா மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு வந்து எவ்வளோன்னா அரை மாத்திரை. ஸோ இப்படி வரும்போது முழுமையாக வந்து ஒலிக்கிறது. அதே வந்து வளம் வந்தான், வளம் அப்படின்ட்டு வறுமொழியில மகர எழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த மகர மெய்யெழுத்தானது அதனுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வளம்ன்றது நிலைமொழி, நிலைமொழியில கடைசி எழுத்து இம்மு வந்திருக்கு. அப்படி வந்து வறுமொழியில வகர எழுத்து வந்ததுன்னா அந்த இம்முக்கான மாத்திரை அளவு அரை. அந்த அரை மாத்திரை வந்து என்னவா குறையுதா, 1/4 மாத்திரை அளவுக்கு குறையுது என்றத சொல்றாங்க. போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இந்த சொற்கள்ல மகர மெய்யானது வந்து பாத்தீங்கன்னா இன் 2 சுழி இன்னும் 3 சுழி இன்னும் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வர்றதால தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் ஆகும். ஸோ மகர குறுக்கம்னா அந்த நிலைமொழியில கடைசியில வந்து மகர மெய்யெழுத்து வரும், வறுமொழியில வகர வரிசையில் அமைந்தா அங்க வந்து மகர குறுக்கம் வந்து இடம்பெறும். ஸோ இம்மான மெய்யெழுத்தானது அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவுக்கு வந்து ஒலிக்கும். அடுத்து வந்து ஆயுத குறுக்கம். அஃது, எஃகு ஆகிய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து முள்கூட்டல் தீது என்றத முக்தீது அப்படின்னு எழுதுவோம். கல்குட்டல் தீது என்றத கக்ரீது அப்படின்ட்டு சேரும். இப்படி சேரும் போது தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவுல வந்து ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் ஆகும். குறுக்கம்னாவே அதனுடைய மாத்திரை அளவு வந்து குறையுது. குற்றிய லுகரம் குற்றிய லிகரம்னா எப்படி மாத்திரை அளவு ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை குறையுதோ அதே போல இந்த ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து அரை மாத்திரையில இருந்து 1/4 மாத்திரை அளவுக்கு குறைந்து வந்து ஒலிக்குது. அதே போல ஔகார குறுக்கம் ஐகார குறுக்கம் வந்து சொல்லினுடைய முதல்ல வரும்போது இடையில வரும்போது இறுதியில வரும்போது மாத்திரை அளவுகள் வேறுபடுது. ஔகார குறுக்கம் வந்து சொல்லினுடைய முதல்ல தான் வரும், அது வந்து பார்த்துக்கோங்க தெளிவா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை என்ற சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை எவ்வளோன்னா வேட்கை என்றதுல ஐ என்றது இக்கு குட்டல் ஐ கடைசியில் இடம் பெறதால 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னா பணம் கிடைத்தது. மீதி எல்லாம் வந்து பாருங்க போன் மருண் பழம் விழுந்தது. ஸோ பழம் கடுத்து வகர வரிசை வந்ததால அதுவும் வரும். அப்போ இடம்பெறாத சொல் எதுன்னா பணம் கிடைத்தது. சொல்லின் முதல்ல மட்டும் இடம்பெறுவது எதுன்னா ஔகார குறுக்கம். சொல்லின் முதல்ல ஔகார குறுக்கம் இடம்பெறும் போது எவ்வளவு மாத்திரை அளவுல ஒலிக்கும்னா 1.5 மாத்திரம். அதே 1.5 மாத்திரை. தனியா வரும்போது 2 மாத்திரை. காட்டு வளம் தான் வந்து ஒரு நாட்டினுடைய வளம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய வளம் எதை சொல்றாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காட்டினுடைய வளத்தை பொறுத்து. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னா புலி. காட்டினுடைய வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னா புலி. யானைகள் வந்து எப்பவுமே வந்து கூட்டமாக வாழும் இயல்புடையவை. யானைகள் வந்து எப்பவுமே கூட்டமாக வாழும் இயல்புடையவை. அறிந்து பயன்படுத்துவோம். பால் வந்து 5 வகைப்படும். அந்த 5 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணை. உயர்திணை என்ன, ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. மாணவன் செல்வன் என்றது ஆண்பால், ஆதினி மாணவி என்றது பெண்பால், மாணவர்கள் மக்கள் என்றது பலர்பால். அக்ரநிலையில வந்து ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், கல் பசு, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால், மண்புழுக்கள் பசுக்கள் அப்படின்றது. எதிர்பாலுக்குரிய எதிர்ச்சொல் வரும் இல்லையா, அது மகளிர் ஆடவர், பெண் ஆண், சிறுவன் சிறுமியர், அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன்.
பிழையை திருத்தி சரியாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு வராது, கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்னு வரும். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். வாழை கூட்டல் காயை சேர்த்தெழுத என்ன வரும்? வாழைக்காய். கலைச்சொல் அறிவும். தீவு அண்ணா ஐஸ்லாந்து. இயற்கை வளம் அண்ணா நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குகள் அண்ணா வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் அண்ணா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை அண்ணா பேரபல். காடு அண்ணா ஜங்கிள். வனவியல் அண்ணா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் அண்ணா பயோடைவர்சிட்டி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் குட்டல் செல்வம். யாதெனின் என்றதை எப்படி பிரிக்கலாம்னா யாது குட்டல் எனின். தன் குட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது குட்டல் உண்டோ தீதுண்டோ. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. முதல்ல பொருள் வரும் வழிகளை அறியணும், அந்த பொருள்களை சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், பாதுகாத்த பொருளை பிரித்து செலவு செய்யணும். கீழ்காணும் சொற்களை கொண்டு திருக்குறள் அமைக்க. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உளர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பின்வரும் பத்திக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறவழி என்றவுடன் நம்மளுடைய நினைவுக்கு வர்றது யாருன்னா காந்தியடிகள், தேசத்தந்தை காந்தியடிகள். அவர் சின்ன வயசுலேயே ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்திருக்காரு. அதுல ஹரிச்சந்திரன் என்ற மன்னர் பொய் பேசாமை என்ற அறத்தை எத்தகைய சூழ்நிலையிலையும் தவறாமல் கடைபிடித்தார். அந்த நாடகத்தை கண்ட காந்தியடிகள் தாமும் பொய் பேசாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதனை தம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார். இப்பண்பை காந்தியடிகள் எல்லா இதயத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கு பொருந்தக்கூடிய குறள் பாத்தீங்கன்னா உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். சொல்லும் பொருளும். சிற்றில் அண்ணா சிறு வீடு. கல்லலை அண்ணா கற்குகை. யாண்டு அண்ணா எங்கே. ஈன்ற வயிறு அண்ணா பெற்றெடுத்த வயிறு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுலனோ யாண்டு குட்டல் உளனோ. கல் குட்டல் அலை கல்லலை. சூரன் அப்படின்னா வீரன். பொக்கிஷம் அண்ணா செல்வம். ஜாஸ்தி அண்ணா மிகுதி. விஸ்தாரம் அண்ணா பெரும்பரப்பு. வாரணம் அண்ணா யானை. பரி அண்ணா குதிரை. சிங்காரம் அண்ணா அழகு. கமுகு அண்ணா பாக்கு. சூரன் வீரன். பொக்கிஷம் செல்வம். ஜாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. வாரணம் யானை. பரி குதிரை. சிங்காரம் அழகு. கமுகு பாக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் குட்டல் கதவுகள். தோரண மேடை என்ற சொல்ல பிரித்தெழுதணும்னா தோரணம் குட்டல் மேடை. வாசல் குட்டல் அலங்காரம் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வாசல் அலங்காரம். பொக்கிஷம் செல்வம். ஜாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எங்கன்னா சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக அவர்கள் பாராட்டியிருப்பாரு. அடுத்து பாருங்க வழக்கு. எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்தும் முறைதான் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இதுல இயல்பு வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதுதான் இயல்பு வழக்கு. இது மூணா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இலக்கணம் உடையது, இன்னொன்னு இலக்கண போலி மருவு. இலக்கணம் உடையதுன்னா நிலம், மரம், வான், எழுது என்றதெல்லாம் இலக்கணம் உடையதுன்னு சொல்லுவாங்க.
ஆகிய சொற்களை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொற்களுக்கான பொருளை எந்தவித மாறுபாடும் இல்லாமல் இயல்பான ஒரு பொருளை வந்து தருது. இப்படி வர்றதுதான் வந்து இலக்கணமுடையது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இலக்கண போலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லத்தினுடைய முன்வாயில் அந்த வாசலை வந்து என்னன்னு சொல்லணும், இல் முன் அப்படின்னு வந்து சொல்லணும். பட் நம்ம வந்து எப்படின்னு குறிப்பிடலாம், நம் முன்னோர்கள் வந்து முன்றில் என மாற்றி வந்து வழங்கியிருக்காங்க. இல்லத்தின் முன் வாயில வந்து இல்முன்னு சொல்லாம முன்றில் அப்படின்னு மாற்றி வழங்கினாங்க. கிளையின் நுனி பகுதியை வந்து கிளை நுனி அப்படின்னு சொல்லாம நுனி கிளை அப்படின்னு மாத்தினாங்க. இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். சேம் டைம் வந்து இந்த இலக்கண போலி வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் வந்து முன்னாடி பின்னாடி அப்படின்ட்டு இடம் மாறி வரும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. முன் பின்னாக தொக்க போலி தான் வந்து இலக்கண போலி. எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். புறநகர் நகர்ப்புறம், வாய்க்கால், சதை, கண்கடை அப்படின்னு எல்லாம் வரணும். முன்னாடி பின்னாடி மாறி வர்றதால இது வந்து இலக்கண போலி. தெரிந்து தெளிவும் பாருங்க, வாயில் என்றது இப்ப வாசல் அப்படின்னு அழைக்கிறோம். இல்லத்திற்குள் நுழையும் வழி வந்து இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனா அதனதான் வந்து வாயில் அப்படின்னு வழங்குகிறோம். இது வந்து இலக்கண போலி ஆகும். வாயில் என்றது இலக்கண போலி. அந்த வாயிலே வந்து இப்போ என்ன ஆச்சு, பேச்சு வழக்குல வந்து வாசல் அப்படின்னுட்டு வழங்குகிறோம். இந்த வாயில் வாசலானது வந்து மருவு என்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து மருவு. மருவுல வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து இருக்கு ஊர் பெயர்கள் எப்படி மருவி இருக்குன்னுட்டு, அதனால இது தெளிவா பார்த்துக்கோங்க. எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாக வடிவத்தில் பயன்படுத்துறது இல்லை அப்படின்ட்டு தஞ்சாவூரை வந்து என்னன்னு சொல்றோம், தஞ்சை என்றிட்டும் திருநெல்வேலியை நல்லை அப்படின்ட்டு வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்க, மருவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் என்னது, மருவு. எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்காங்க பாருங்க. கோவை என்னா கோயம்புத்தூர், குடந்தை என்னா கும்பகோணம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கோவை கோயம்புத்தூர் என்றது எல்லாருக்கும் தெரியும். குடந்தை என்னா கும்பகோணம். அடுத்து வந்து எந்தை என்றது எப்படி, என் தந்தை என்றது தான் வந்து எந்தை அப்படின்ட்டு மாறி இருக்கு. அடுத்து வந்து போது அப்படின்றது போதுன்றது பொழுது அப்படின்றதுக்கு அதனுடைய பொருள். பொழுது தான் வந்து என்னவா மறிவிருக்கு, போது அப்படின்னு மறிவிருக்கு. சோநாடுன்னா சோழ நாடு, சோழ நாடு வந்து என்னவா மறிவிருக்கு, சோநாடுவா வந்து மறிவிருக்கு. அது வேணும்னா சைட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. எந்தை என்றது எம் தந்தை, போது என்றது பொழுது, சோழ நாடு தான் வந்து சோநாடாக மறிவிருக்கு. அடுத்து வந்து தகுதி விளக்கு. வழக்கம்னா இயல்பு விளக்கு, தகுதி விளக்குன்னு ரெண்டு பார்த்தோமா. இயல்பு விளக்குல 3, இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. தகுதி விளக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு காரணத்தால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதுதான் வந்து தகுதி விளக்கு. இது 3 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கர டக்கல்னா பிறர்கிட்ட வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறொரு சொல்ல வந்து பயன்படுத்தி சொல்றது இடக்கர டக்கல். எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இதெல்லாம் வந்து இடக்கர டக்கல். மங்களம் என்றது செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் வந்து கருதினாங்க. அதனால செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த காலத்துல இயற்கை எய்தினார் அப்படின்ட்டு குறிப்பிடுறோம். இப்படி மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை தான் என்னன்னு சொல்லுவோம், மங்களம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு, ஓலைய வந்து திருமுகம், கருப்பாடு வெள்ளாடு, விளக்கை அணை என்றது விளக்கை குளிரவை, சுடுகாடு நன்காடு அப்படின்னு சொல்றது வந்து என்னது, மங்களம். அடுத்து வந்து குழுவுக்குறி. இந்த குழுவுக்குறி அப்படின்னா பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிலர் மட்டும் தமக்குள்ள ஒரு செய்தியை வந்து தெரிவிக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள்ள பயன்படுத்தி கொள்ளும் சொற்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குழுவுக்குறி. அந்த குழுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து தெரியும். எடுத்துக்காட்டு, பொன்னை பரி எனல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. பொன்னை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பரி என யார் பயன்படுத்துவாங்க, பொற்கொள்ளர். ஆடையை காரை என்னல் வந்து யாரை பயன்படுத்துவாங்கன்னா யானையை பாகர் வந்து பயன்படுத்துவாராம். அடுத்து தெரிந்து தெளிவம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி விளக்கு 3 பார்த்தோம் இல்லையா, அந்த 3ம் இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்ல வந்து பயன்படுத்தும்
முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது எதன்னா இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவது எதன்னா மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில பயன்படுத்துவது குழுவுக்குறி. அடுத்து போலி. அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பா? ஔவையார் சொல்லியிருப்பாரு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்கள்ல ஒன்று. இந்த தொடர்கள்ல அறம் அப்படின்ட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க, அரண் அப்படின்ட்டு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கடைசி எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் சேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லினுடைய முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்றாலும் அதனுடைய பொருள் மாறாது. மாறாம வர்றதுதான் போலி அப்படின்னு சொல்றாங்க. போலி என்னும் சொல், போலி அப்படின்னா போல இருத்தல் அப்படின்றதுல இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் இந்த போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பசல்ன்றது பைசல் அப்படின்னு எழுதுறது போலி, முதற்போலி. முதல் எழுத்து பைசல், பையா மாறிஇருக்கா. மஞ்சுன்னு சொல்றது மைஞ்சு, மாவை மையா குறிப்பிடுறது முதற்போலி. மயலை மையல் அப்படின்னு சொல்றதும் முதற்போலி. இடைப்போலி என்ன? அமைச்சுன்றது அமைச்சு, இடையில அந்த எழுத்து மாறி வரும். இளஞ்சின்றது இளைஞ்சி, லை வரக்கூடாது, லாதா வரணும், பட் இளைஞ்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அரையர்ன்றது அரையர் அப்படின்னு எழுதும் போது அது இடைப்போலி. கடைப்போலி பாருங்க, அகம் அப்படின்னு வரணும், அது அகனன்னு சொல்லுவாங்க. நிலத்தை நிலம நிலன் அப்படின்னு சொல்றதும், முகம முகன்னு சொல்றதும், பந்தல பந்தர், சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்கள்ல இறுதியில் உள்ள எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறல. இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறி வந்ததால இது இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து மாறி வந்ததால இது கடைப்போலி. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வரும்னு சொல்றாங்க. அகம் இம்முக்கு பதிலா இன்னு, அதே போல இல்லுக்கு பதிலா இரு வரும் கடைப்போலியாகன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து முற்றுப்போலி. முற்றுப்போலிக்கு பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 5 5 அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 எழுத்துமே மாறி இருக்கிறதால இது முற்றுப்போலி. ஆனா அதனுடைய பொருள் மாறுபடாம வர்றது முற்றுப்போலி என்றதையும் கொடுத்திருக்காங்க. பொறுத்துக. பந்தர் என்றது கடைப்போலி, மைஞ்சு என்றது முதற்போலி, அஞ்சு என்றது முற்றுப்போலி, அரையர் என்றது இடைப்போலி. தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தமது இரு கண்களாக கருதியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் அன்னிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? வ.உ. சிதம்பரநாதர். வ.உ.சி சொல்லியிருப்பாரு. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லதான் என்னன்னு சொல்லுவோம்? இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லுவோம். அறிந்து பயன்படுத்துவோம். ஒரு தொடர்ல 3 பகுதிகள் இடம்பெறும். எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். எது எவை யார் என்ற வினாக்களுக்கு விடையாக வந்த எழுவாய். எழுவாய்னா அந்த எது எவை யார், அந்த எழுவாய் எது, அந்த ஏ ரைமிங்லவே ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. யார் என்றதை கடைசியில போட்டுக்கோங்க. எது எவை யார் என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்காங்க பாருங்க. நீலன் பாடத்தை படித்தான். பாரி யார்? புலி ஒரு விலங்கு. யார் பாடத்தை படித்தான்? பாரி யார் என்றது அதுலயே எவை ஒரு விலங்குன்னா புலி ஒரு விலங்கு. ஸோ இது போல எது எவை யாருக்கு கேள்விக்கு விடையாக வர்றதுதான் எழுவாய். அடுத்து பாருங்க பயனிலை. பயனிலை என்றது வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. வினையோ வினை, வினை என்ன ஒரு செயல், செயல் இல்ல வினா இல்ல பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டினான் என்றது ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. கரிகாலன் யார் அப்படின்றது வினா. கரிகாலன் ஒரு மன்னன் என்றது பெயர், மன்னன் என்றது. சோ கரிகாலன் என்றது இங்க எழுவாயா வரும். ஸோ அந்த எழுவாய் யாருன்னா மன்னன். அப்போ மன்னன் என்றதான் இங்க பயனிலை. ஸோ பயனிலை என்ன? வினை, வினா, பெயர். அதே எழுவாய் என்ன? எது எவை யார். எது எவை யார் என்ன எழுவாய், வினை, வினா, பெயர் என்ன அது பயனிலை. அடுத்து பாருங்க செயற்படு பொருள். யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படு பொருள். எடுத்துக்காட்டு நான் கவிதையை படித்தேன்.
நீ எதை படித்தாய் அப்படின்னா கவிதையை. என் புத்தகத்தை எடுத்தது யார்? ஸோ என் புத்தகத்தை எடுத்தது யார்? ஸோ யார் என் புத்தகத்தை எடுத்தது? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். எவற்றை தந்தவர் அதியமான்? அப்போ யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக என்ன வருது? செயற்படு பொருள் வருது. சேம் டைம் செயற்படு பொருள்ல பாருங்க ஐ சேர்ந்து வரும். சேம் டைம் இது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை படிக்கும்போது இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐ என்ற வேற்றுமை உறுப்பு சேரும் போது அது செயற்படு பொருளாக மாறும்ன்றதை படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த செயற்படு பொருள்னா அதுல ஐ என்றது சேர்ந்து வந்துடும். பின்வரும் தொடர்களை எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் என பிரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், முடிஞ்சா எழுதிக்கோங்க. வீரர்கள் என்றது எழுவாய். நாட்டை ஐ அது செய்யப்படும் பொருள். காத்தனர் என்றது பயனிலை. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். பொதுமக்கள் என்றது எழுவாய், அந்நிய துணிகளை அப்படின்றது ஐ வருது, அப்போ செய்யப்படும் பொருள். என்ன பண்ணாங்க? எரித்தாங்க என்றது தீயிட்டு எரித்தனர் என்றது பயனிலை. கொற்கை துறைமுகம் என்றது எழுவாய், பாண்டிய என்றது செயற்படு பொருள். மீன்கொடி பறந்தது என்றது பயனிலை. திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை ஐ வருது, அப்ப திருக்குறளை அப்படின்றது செயற்படு பொருள். எழுதியவர் என்றது பயனிலை. யார் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா எழுவாய். கபிலர் என்றது எழுவாய். குறிஞ்சி பாட்டை என்றது செயற்படு பொருள். எழுதிய புலவர் என்றது பயனிலை. அது பார்த்துக்கோங்க. இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக. வீடு சென்றான்னா வீட்டுக்கு சென்றான். மாடு புல் கொடுத்தாரன்னா மாட்டுக்கு புல் கொடுத்தார். புன்னன் தப்பா டைப் ஆயிருக்கு, அது புல்லன் மாத்திக்கோங்க. பாட்டு பொருள் எழுதுன்னா பாட்டுக்கு பொருள் எழுது. செடி பாய்ந்த நீர் என்ன? செடிக்கு பாய்ந்த நீர் அப்படின்னு வரணும். அது தண்ணீரன் அதுவும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் ஆயிருக்கு. முல்லை தேர் தந்தான் பாரி. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. சுவர் சாந்து பூசினாள். சுவருக்கு சாந்து பூசினாள். இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இது சேர்த்து எழுதுக. அந்த கான்செப்ட்ல தான் வரும். கண், மண், விண், பண் இதெல்லாம் பாருங்க. ஒரு குறில் எழுத்தை அடுத்து ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்த எழுத்தே ஒரு மெய்யெழுத்து வந்ததுன்னா அந்த மெய்யெழுத்து இரட்டிப்பாகும். ஸோ அப்போ கண் பக்கத்துல ஒரு இன்னு சேர்ந்து பிளஸ் ஆ அழகு சேர்ந்ததுன்னா அந்த இன்னும் ஆவும் நாவா மாறும். அப்போ கண்ணழகு. உண்டு சேரும்போது அதே தான். குறில் எழுத்துக்கு பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து வரும்போது அந்த மெய்யெழுத்து இரட்டிப்பாகும். மண்ணுக்கு பக்கத்துல இன்னொரு இன்னு சேரும். இன்னும் ஊவும் சேர்ந்து நூவா மாறும். அப்போ கண்ணழகு கண்ணுண்டு, மண்ணழகு மண்ணுண்டு, விண்ணழகு விண்ணுண்டு, பன்னழகு பண்னுண்டு அப்படின்ட்டு மாறும். ஸோ இது கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. என் வயது, நான் படிக்கும் வகுப்பு. ஸோ நம்மளுக்கு தமிழ் எண்கள் தெரியும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து மூதறிஞர் யாருன்னா ராஜாஜி. வீரமங்கை வேலுநாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சி வீரன் யாருன்னா கட்டபொம்மன். வெள்ளையரை எதிர்த்த தீரன் யாருன்னா சின்னமலை. தீரன் சின்னமலை. கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் யாருன்னா கக்கன். காமராஜருடைய அவையில இருந்திருப்பார். எளிமையின் இலக்கணம் கக்கன். தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். விருதுப்பட்டி வீரர் காமராசர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. மணியாச்சியின் தியாகி வாஞ்சிநாதன். கலைச்சொல் அறிவும். கதைப்பாடல் அண்ணா பேலட். துணிவு அண்ணா கரேஜ். தியாகம் அண்ணா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை அண்ணா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அண்ணா எலக்யூஷன். ஒற்றுமை அண்ணா யுனைட்டி. முழக்கம் அண்ணா ஸ்லோகன். சமத்துவம் அண்ணா ஈக்குவாலிட்டி. ஸோ இதோட இந்த டேர்ம் முடியுதுங்க. தேங்க்யூ.